Hi guys, welcome to TRB English Decode. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பி சிலபஸை யூனிட் வைஸ் கவர் பண்ண போகிறோம். இன்னைக்கு யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் poetry prologue to the Canterbury Tales பை ஜெஃப்ரி சாசரோடது. இட் இஸ் a லாங் அண்ட் elaborated ஒன். ஸோ இதை ரெண்டு பார்ட்டாக பார்க்கலாம். இன்னைக்கு பார்ட் ஒன் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாசரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஹீ இஸ் ஆல்சோ கால் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ். இவர் 3 சக்சஸிவ் கிங்ஸ் எட்வர்ட் தேர்ட், ரிச்சர்ட் செகண்ட் அண்ட் ஹென்ரி ஃபோர்த் கீழே சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸை 3 குரூப்பாக பிரிக்கலாம்: ஃப்ரெஞ்ச் குரூப், இட்டாலியன் குரூப் அண்ட் இங்கிலீஷ் குரூப். கேண்டபரி டேல்ஸ் இஸ் அ ஃப்ரேம் நரேட்டிவ். ஃப்ரேம் நரேட்டிவ்னா ஒரு ஸ்டோரிஸ்குள்ளே பல ஸ்டோரிஸ் இருக்கும். இப்போ த ப்ரொலாக் கேண்டபரி டேல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டோரினா அதுக்குள்ளே பல பில்கிரிம்ஸ்னால சொல்லப்படக்கூடிய பல ஸ்டோரிஸ் இருக்கும். அதுதான் ஃப்ரேம் நரேட்டிவ் அண்ட் இட் ஹேஸ் ஓவர் 17,000 லைன்ஸ். பட் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக த ஜென்ரல் ப்ரொலாக் கொடுத்துருக்கனால ப்ரொலாகில் 858 லைன்ஸ் இருக்குது. அண்ட் இது எதில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சாசர் எழுதியிருக்காருன்னா, இட்டாலியன் ரைட்டரான ஜியோவானி பொக்காஷியோவோட ஒரு ஒர்க்கு த டெக்கமெரான் அப்படின்றது. த டெக்கமெரான் அப்படின்றது 7 விமன் அண்ட் 3 மென் சேர்ந்து ஒரு 10 days சொல்லக்கூடிய ஸ்டோரிஸ், 100 ஸ்டோரிஸாக அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதிலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சாசர் கேண்டபரி டேல்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் த கேண்டபரி டேல்ஸ் இஸ் அ அன்ஃபினிஷ்டு ஒர்க். அதாவது அவர் பிளான் பண்ணது 120 டேல்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு, பட் அவர்னால 24 டேல்ஸ் மட்டுமே எழுத முடிஞ்சது. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பில்கிரிமேஜ் போகிறதுக்காக லண்டன்ல இருந்து கேண்டபரியில் இருக்கக்கூடிய சர் தாமஸ் பெக்கெட் அப்படின்ற பிளேஸ்க்கு போவாங்க. அவங்களோட சாசரும் ஜாயின் பண்ணுவார். அண்ட் ஒவ்வொரு பர்சனையும் சட்டரிக்கல் போர்ட்ரயல் ஆஃப் சோஷியல் கிளாஸஸ் மூலமாக காமிச்சிருப்பாரு. ஸோ 3 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க: கிளர்ஜி, நொபிலிட்டி, பெசன்ட்ஸ் அப்படின்னு. கிளர்ஜி அப்படின்றவங்க இந்த சர்ச் அத்தாரிட்டிஸ், சர்ச்சில் ஒர்க் பண்ணுறவங்க. நொபிலிட்டி பர்சன்ஸ் வந்து ஹூ ஓன் லேண்ட் அண்ட் வாரில் வந்து ஃபைட் பண்ணுறவங்க. பெசன்ட்ரின்றது ஒரு நார்மல் பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புளை சட்டரிக்கல் போர்ட்ரயலோட அவர் ஃப்ரேம் பண்ணி இந்த ஒர்க்கில் காமிச்சிருப்பாங்க. The general prologue opening line, when April with his showers sweet with fruits. ஸோ ஸ்டார்டிங் ஏப்ரல் மந்த் அந்த ஸ்ப்ரிங் சீசனை எலாப்ரேட் பண்ணி எல்லா வேர்ல்டோடையும் கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த மார்ச்சோட ட்ரைனஸ்லாம் போயிட்டு ஏப்ரலில் அந்த ஸ்வீட் ஷவர்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல்சோ லிட்டில் பேர்ட் மேக்ஸ் மெலடிஸ். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் இந்த டைமில் பீப்புள்ஸ்லாம் பில்கிரிமேஜ் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் தட் சாசரும் பில்கிரிமேஜ் போகிறதுக்காக சவுத் யார்க்கில் இருக்கக்கூடிய டெபாட் இன் லண்டனில் ஸ்டே பண்ணியிருப்பார். லேட் ஈவினிங் அன்னைக்கு 29 பில்கிரிம்ஸ் அதே இன்னில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் பில்கிரிமேஜ் ஒன்றா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கூடையும் பழகிறதும் அவங்கள பார்க்குறதும் அப்சர்வ் பண்ணுறதும் வச்சு ஒவ்வொருத்தரையுமே டீட்டெயில்டு பென் பிக்சரோட சாசர் இந்த ஒர்க்கில் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸோட பார்த்தா மொத்தம் நம்ம 30 பில்கிரிம்ஸ் வருவாங்க எக்ஸப்ட் நரேட்டர். சாசரை தவிர 30 பில்கிரிம்ஸ் கவுண்ட் பண்ண வருவாங்க. பட் ஒரிஜினல் டெக்ஸ்டில் இந்த லைன் வந்து சாசர் கொடுத்துருப்பாங்க. சம் 9 and 20 இன் அ கம்பெனி, 29 இன் அ கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்கறனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் 29ன்னே மைண்டில் வச்சுக்கோங்க. பட் 30 பில்கிரிம்ஸ் வந்து கவுண்ட் பண்ண வருவாங்க. அதில் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். அந்த 29 பில்கிரிம்ஸ் பற்றியும் பார்க்கலாம். பட் சாசர் இந்த ப்ரொலாகில் 21 பில்கிரிம்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டு பென் பிக்சர் கொடுத்துருப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்கிறது நைட். அவரோட ப்ரொஃபஷனே ஒரு சில்வாரி, அதாவது ஒரு வார் பர்சன். ஹீ இஸ் அ நோபல் மேன். ட்ரூத்துக்காகவும் ஹானருக்காகவும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் இம்பார்ட்டன்ஸே ஸ்பிரிச்சுவாலிட்டியாக தான் இருக்கும். அவர் அட்டன் பண்ண எல்லா வாருமே அவருக்கு விக்ட்ரி தான். மோர் தென் 15 மாரல் பேட்டில்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு அண்ட் 3 தடவை சிங்கிள் ஃபைட் பண்ணி அது 3லேயும் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஃபிசிக்கல் அட்டையர் எப்படி இருக்கும்னா, அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். அது வந்து எது குறிக்குதுன்னா, அவர் நிறைய வந்து வார் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிக்குது. அண்ட் ஆல்சோ அவர் எதுக்காக இந்த பில்கிரிமேஜ் வந்திருக்காருன்னா, ஜஸ்ட் டு தேங்க் காட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து நைட்டோட சன் தான் ஸ்கொயர். ஹீ இஸ் அ 20 years old யங் பேச்சுலர். ஸோ இவரும் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் ஆல்சோ இவரும் சின்ன சின்ன வார்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட இம்பார்ட்டன்ஸ் எதில் இருக்குன்னா, ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ் த லேடீஸ்.
அவர் ரொம்ப கிராண்டியரா ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய ட்ரெஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, நெறைய எம்ப்ராய்டர்ட் வச்சு ரெட் அண்ட் ஒயிட் பேட்டர்ன்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ பாட்டு பாடிக்கிட்டு, போயம்ஸ்லாம் எழுதிக்கிட்டு, இந்த மாதிரி ரொம்ப துருதுருன்னு சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து கோட் பண்ணியிருப்பாருன்னா சாசர், "ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் த மந்த் ஆஃப் மே." ஆனா, அவர் அப்பா முன்னாடி ரொம்ப கர்ட்டஸியா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிக்குவாரு. அண்ட் ஆல்சோ நைட்லாம் தூங்காம சுத்திக்கிட்டே இருப்பாருன்னு சாசர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்லெப்ட் லைக் ஆஸ் நைட்டிங்கேல், அதாவது தூங்காம நைட்டிங்கேல் மாதிரி நைட்டு மியூசிக் ஃப்ளூட்டிங் பண்ணிட்டு, சிங் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பில்கிரம் த யோமன். ஹி இஸ் அ சர்வன்ட் ஆஃப் நைட் அண்ட் ஸ்கொயர். ஸோ ஃபாதர் அண்ட் சன்னோட சர்வெண்ட்டா தான் இந்த யோமன் வந்திருப்பாரு. ஸோ இவருடைய ஃபிசிக்கல் அட்டையர் எப்படி இருக்கும்னா, ஒரு கிரீன் கலர் கோட் வியர் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ போ அண்ட் ஆரோ வச்சிருப்பாரு. அந்த ஆரோ வந்து பீகாக் ஃபெதர்டு ஆரோஸா இருக்கும். இவருடைய ஹெட் ஷேப் ஒரு நட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாசர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஒரு சில்வர் பேட்ச் வியர் பண்ணியிருப்பாரு. இட் இஸ் அ மெடல் ஆஃப் கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இவரை பார்க்கும் பொழுது ஒரு சர்வெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபாரஸ்டர் மாதிரி, ஒரு அனிமல் கீப்பர் மாதிரி இருக்குன்னு சட்டைரிக்கெலாம் மார்க் பண்ணியிருப்பாரு சாசர். த ப்ரையாரஸ். ஸோ இவங்க ஒரு ஃபீமேல் நன். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டு அட்ரஸ் வித் நேம் பை சாசர். இவங்களோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவங்களோட நேம் மேடம் எக்லடைன். ஸோ இவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே ஃப்ரெஞ்சை வந்து பாரிஸ் ஸ்டைலில் பேசுகிறேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே வேர்ஸ்ட்டாக இருக்கும்னு சட்டைரிக்கில் மார்க் பண்ணியிருப்பாரு சாசர். அண்ட் இவங்களோட ஷோ ஆஃப்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்களோட டிக்னிட்டியும், மேனரையும் ரொம்ப அவங்க டேபிள் மேனரா இருக்கட்டும், அவங்களோட சாப்பிட்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஷோ ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பர்சனாலிட்டிய டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய சேரிட்டி சைடும் காமிச்சிருப்பாரு. அவங்க வந்து ஒரு டாகுக்கு ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன அனிமல் அடிபட்டா கூட பாவம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நல்ல விதத்தையும் சொல்லியிருப்பாரு. அண்ட் இவங்களோட ஃபிசிக்கல் அட்டையர் எப்படி இருக்கும்னா, அவங்களோட நோஸ் வந்து ரொம்ப எலகண்ட்டா இருக்கும். ஐஸ் வந்து கிளாஸ் கிரே கலர்ல இருக்கிறதாகவும், மவுத் ரொம்ப ஸ்மாலா, சாஃப்ட் அண்ட் ரெட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு கோல்டன் ப்ரூச் வியர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஏ சிம்பிள் போட்டிருக்கும். அந்த ஏ சிம்பிள் கீழே லவ் கான்க்யூர்ஸ் ஆல்னு லாட்டின்ல எழுதியிருக்கும். அண்ட் ஹீ இஸ் அ நன். ஆனால் அவங்க வந்து இன்ஸ்பயர் லாட் ஆஃப் மேல் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி சட்டைரிக்கெல்லாம் அவங்கள மார்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஃபீமேல் நன்னோட அக்கம்பெனி பண்ணி இன்னும் ஒரு லிட்டில் நன்னும் அண்ட் 3 மேல் ப்ரீஸ்ட்டும் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி எந்த ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனும் சாசர் கொடுத்துருக்க மாட்டார். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பில்கிரம் த மாங்க். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அ ரிலீஜியஸ் பர்சன். ஆனால் ரிலீஜியஸ் பர்சன் மாதிரியே நடந்துக்க மாட்டார். இவர் வேர்ல்ட்லி ப்ளெஷரை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹண்ட் பண்ணுறதும், ஒரு ரோஸ்டட் ஸ்வான் கொடுத்தா நல்லா சாப்பிட்றதும், அந்த மாதிரி எந்த ஒரு சர்ச் ரூல்ஸையுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் இவருடைய ஓன் ப்ளெஷர் வந்து இவருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருப்பார். அண்ட் ஆல்சோ அவரோட ஹார்ஸோடைய பெல் சவுண்ட், அவர் வரும்போதே ஒரு ஹார்ஸோட பெல் சவுண்ட் எப்படி இருக்கும்னா, சர்ச் பெல் சவுண்டை விட அவ்வளோ லவுடாக இருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு ப்ளெஷர் என்ஜாய் பண்ணுறதுக்காக அவர் ஹார்ஸில் வந்து ஃபுல் வேர்ல்டையுமே வந்து சுற்றிட்டுருப்பாரு. அண்ட் ஆல்சோ இவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு ரிலீஜியஸ் பர்சன் போடுற ட்ரெஸ்ஸஸ் மாதிரியே இருக்காது. ரொம்ப டெக்கரேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாசர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவருடைய ஹார்ஸ் வந்து ஆஸ் ப்ரவுன் அஸ் பெர்ரி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற பில்கிரம் தான் த ஃப்ரையர். ஹீ இஸ் ஆல்சோ அ ரிலீஜியஸ் பர்சன். அண்ட் இவரோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவரோட நேம் வந்து ஹியூபர்ட். ஓகே, ஹீ இஸ் அ வாண்டட் ஒன் அண்ட் மெரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படின்னா ரொம்ப சியர்ஃபுல்லாக, ரொம்ப சார்மிங்காக, ப்ளேஃபுல்லாக இருப்பார். அண்ட் அட் த சேம் டைம் அன்டிசிப்ளின்டு மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு லிமிட்டட் பெக்கர் மாதிரி. அதாவது இவர் வந்து எல்லாருக்குமே கன்ஃபஸ் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஃபர்கிவ்னஸை வந்து சேல் பண்ணுற மாதிரி, அவங்கள்ட்ட மணி வாங்கிட்டு அந்த கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. இங்கே ஒரு சார்ஜர் ஒரு கேள்வி வச்சுருப்பாரு. அவர் வந்து நீங்கள் மணி கொடுத்து உங்கள் சின்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி ஃபர்கிவ்னஸை வாங்கிக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது மூலமாக அவங்க தான் வெல்தி பர்சன் ஆவாங்களே தவிர உங்களோட சின்லாம் போயிடுவான் அப்படின்னு ஒரு கொஷின் வச்சுருப்பாரு. அண்ட் இவர் எங்கே போனாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. லைக் ஹி கோ லைக் ஒரு போப் மாதிரி, டாக்டர் மாதிரி எல்லா இடத்துக்குமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் போட்டுட்டு போவார். அவரோட ஸ்பீச்சுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப
ஸ்டைலிஸ்டிக்கா இருக்கும். அவர் வந்து தன்னை ஒரு சர்ச் பர்சன், ரிலீஜியஸ் பர்சன் மாதிரியே இல்லாம, ரொம்ப மணிக்காக எல்லா கன்ஃபெஷனும் குடுத்துட்டு, அவர் வந்து ஒரு ரிச் பர்சனா வந்து வாழ்ந்துட்டுருப்பாரு. அண்ட் ஆல்சோ அவர வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்டையர் மூலமா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது, அவரோட நெக் வந்து ஆஸ் ஒயிட் அஸ் த லில்லி ஃப்ளவர் ஆஃப் த மே மந்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட நெக் வந்து ஆஸ் ஒயிட் அஸ் அ லில்லி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சாசர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பாதி பில்கிரிம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல மீதி பில்கிரிம்ஸோடைய டீடைல் பென் பிக்சர்ஸ் பார்க்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் அண்ட் query, comment below. Thank you guys.